சின்ன வயசுலேருந்தே இந்த ஃப்ளைட் ட்ராவல், ஃப்ளைட்டு அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு ஒரு மாரி ஒரு ஃபேண்டஸி தான். ஃப்ளைட்டோட சவுண்டு எங்க கேட்டாலும் அப்படியே அண்ணாந்து பார்த்துருவேன். அது என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சரி. லிட்டில் டிட் ஐ நோ நம்ம பெருசானதுக்கப்புறமா ஃப்ளைட் ஜர்னி இல்ல இந்த ஏர்போர்ட் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு இமோஷனான ஒரு பிளேஸ் அப்படின்னு, நோ மேட்டர் எத்தன வாட்டி அந்த இடத்த நம்ம போய் ரீச் ஆயிருந்தாலும் சரி. லீவ் ஸ்டார்ட் ஆகி இந்தியாவுக்கு வரும்போது எந்த அளவுக்கு ஹாப்பியான ஒரு மைண்ட் செட்ல இருப்போமோ, அதே மாதிரி திரும்ப வரும்போது மனசு ஒரு மாரி பாரமா, ஒரு மாரி மிக்ஸ்டு இமோஷன்ஸா இருக்கும். அப்ப எல்லாமே எங்க அப்பா சொன்ன அந்த ஒரு வார்த்தை வந்து எனக்கு எப்பவுமே வந்து மனசுல நிக்கும். என்ன அப்டின்னா, நான் கல்யாணம் ஆன புதுசுல அப்பா பார்த்து கேட்டுருக்கேன். "நான் உங்களுக்கு ஒரே பொண்ணு. இவ்ளோ சீக்கிரம் கல்யாணமும் ஆயிடுச்சு. அண்ட் நான் இந்த ஊர்லேருந்து ரொம்ப தூரத்துல வேற ஒரு இடத்துக்கு போறேன். உங்களுக்கு வருத்தமாவே இல்லையா?" அப்படின்னு. அப்போ அவரு சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, "என்ன ஆனாலும் சரிம்மா, எவ்வளோதான் நம்ம வருத்தப்பட்டாலும், தி ஷோ மஸ்ட் கோ ஆன்ல. என்ன ஆனாலும் நம்ம லைஃப்ல நடக்க வேண்டியது யார் இருந்தாலும், இல்லைனாலும், அது அப்படியே போய்க்கிட்டே தான் இருக்கும். அதுல எதுவுமே சேஞ்ச் ஆகாது." அப்படின்னு சொன்னாரு. அது வந்து சம்திங் ரொம்ப டீப்பா எனக்குள்ள இருக்கு. அண்ட் அது எனக்கு எப்பவுமே ஒரு மோட்டிவேஷனும் கூட. ஏன்னா, இன்னைக்கு நம்ம போற ஜர்னியோ, இல்ல இன்னைக்கு நம்ம போற பாதை வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கலாம். ஆனா, அது எது நோக்கி அப்டின்னா, நம்மளோட ஒரு ட்ரீம நோக்கி அப்டிங்கிறத நெனைக்கும்போது, அப்படியே கிராட்டிட்யூடோட அந்த ஜர்னிய நம்ம கன்டின்யூ பண்ண வேண்டியது தான்.